அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரசந்தா. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியவே புரியாது. புரியாமல் ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருப்போம். அப்படி பண்ண விஷயங்கள் தான் நம்ம காலேஜ் டேவாக இருக்கலாம், ஸ்கூல் டேவாக இருக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளோட கொலீக்ஸ் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் நம்மளே நம்ம நம்பிப்போம். இவங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கிடையவே கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை மீறி நம்ம அவங்களுக்கு கூட இருக்கணும் அப்படின்னா இந்த காரியங்களை செஞ்சால் தான் நம்ம அவங்க கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஏமாற்றிட்டு இருந்துகிட்ருப்போம். ஆனால் அது தேவையே கிடையாது. அவங்க கூட இருக்கணுன்றக்காக நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை மாற்றிக்கணுமானா கிடையவே கிடையாது. ஆனால் நிறைய பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, இந்த குரூப் கூட இருக்கணும்னா இந்த கெப்பாசிட்டியில் நான் மாற்றிக்கணும், போய் சில கற்றுக்கணும், அவங்க கூட வெளியில் என்ஜாய் பண்ணணும், ஸ்கூலை கட்டடிக்கணும், காலேஜ் கட்டடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளோட ஒரிஜினாலிட்டி இழந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம். அதில் கிடைக்கிற ஒரு முடிவு என்னவாக இருக்கும்னா, நம்மளுடைய வாழ்க்கை தான் பாழாகும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களுடைய வளர்ப்பு ஒரு மாதிரி இருக்கலாம், மற்றவங்களோட வளர்ப்பு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஒரு பியர் குரூப்புக்குள்ளே இன்வால்வ் ஆகிறபொழுது நம்மள அறியாமல் நம்மளுடைய பிஹேவியர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அது தேவையே கிடையாது. அவங்க மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணும், அவங்கள மாதிரியே நம்மளும் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய சுற்றுவாங்க, கிளாஸை கட்டடிப்பாங்க. ஆனால் நான் ஒரு நாள் கூட கட்டடிச்சதே கிடையாது, அன்வான்டாக வெளியில் போனதே கிடையாது. எனக்குள்ளே ஒரு செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோலை நான் வளர்த்துக்கிட்டதுனால தான் என்னால் ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு அதை ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். உங்களை மாற்றிக்கிட்டு தான் அந்த குரூப்பில் இருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா அதை டிஸ்டன்ஸ் பண்ணுங்கள், உங்களால் முடியும். ஓகேங்களா? அந்த ஒரு அக்செப்டன்ஸுக்கு நீங்கள் வாங்க. ஓகேவா? எல்லாராலையுமே முடியும், ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லவே முடியாது. ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். அதை விட்டுட்டு முடியவே முடியாதுன்னா சொல்லவே முடியாது. ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான லைஃப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தவறான ஒருத்தவங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத விட டிஸ்டன்ஸ் வெளியில் ஒரு நல்ல பியூரான ஒரு குட் சோர் தான் மாறலாம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு வாய்ப்புகள் தான். எப்போ நினச்சாலும் நீங்கள் அதுலேருந்து வெளியில் உங்களுடைய ஒரிஜினல் பிஹேவியருக்கு நீங்கள் ஜாலியாக உங்கள் லைஃப் நீங்கள் வாழலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.